15 லட்சம் ரூபாய் வந்த உடனே அமித்ஷா அழுத்தி எதை அழுத்தணுமோ அதை அழுத்தி பிடிச்சிருக்க வேண்டியதானே. அழுத்தத்தை எங்க கொடுக்கணும்னா உங்களுக்கு காசு வந்துடும் உங்களுக்கு தெரியுமில்ல. அந்த அழுத்தத்தை கொடுக்க கால் தான் உங்களுக்கு தெரியும். காலை கட்டி பிடிச்சி அழுத்தம் கொடுத்து அது எந்த இடம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அந்த அளவுக்கு அவரை வந்து இழிவுபடுத்த மாட்டேன். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா காசை வாங்கிடலாம்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, எந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தோன்னு. மக்களுக்கு பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு வந்து நிற்கிதுங்க. இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நான் நல்லா புரிஞ்சுக்கங்க, தீபாவளி போனஸ் போடலை, பிள்ளைகளுக்கு இப்போ பட்டாசு வாங்கி கொடுக்கணும், காசு வாங்கி கொடுக்கணும். இப்போ இதே மாதிரியான நிலைமையில் ஒரு தகப்பனாக இருந்து வேலை செய்யக்கூடிய அரசு இது. கடனை வாங்கியாவது நான் ஏதாவது பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற பெருந்தன்மையோடு 1,40,00,000 பெண்கள் போக இன்னும் பல்வேறு பெண்களுக்கு நாங்கள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த மகளிர் உரிமை திட்டத்தை கொடுக்குறோம்னு சொல்லி வந்து நிற்கிற இந்த அரசுங்க, நீங்க 1,500 ரூபாய் இழந்துட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இப்ப வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிற நீ எங்க?